Welcome to the show. What's on SBC? But what's on Mr. Stefan? Welcome back to my channel. So, ஓடும் குதிரை சாடும் குதிரை அப்படிங்கிற மலையாள படம் தான் பார்த்து வந்திருக்கேன். நான் ஒரு ரிவ்யூஸ் வந்திருக்கேன். பார்க்கலாம். This is starring நம்ம ஃபாஃபா அவர்கள், கல்யாணி மேம் ஒரு பக்கம், and லால் சார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. And having said that, கதைக்களம் அப்படின்னு சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா இது எனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லலாம், ஒரு மேலோட்டமா ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இன்னர் டெப்தா எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ஹிட் ஆச்சு, அதையும் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ மேலோட்டமா கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலா ஒரு லவ் ஸ்டோரிங்க. அதாவது ஃபாஃபாக்கும் கல்யாணி மேமுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்க போது எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் சீனே அதுதான். சரி, அந்த நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் ஆகி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு வருது. அது என்ன ட்விஸ்ட் நான் சொல்ல, ஆனால் இது கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் ட்விஸ்ட் தான். சரியா? ட்விஸ்ட் ஆகுது, ஒரு பிரிவு வருது, கடைசியில் இவங்க சேர்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டம் அப்படி கதைக்கிழமை சொல்லிட்டு போயிடலாம். பேசிக்கலி லவ் ஸ்டோரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இல்லைன்னா இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் ஃபிலாசாபிக்கலாக எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது. அது என்னன்னா, லைஃப்பில் நீங்கள் இதுக்கு மேலே எனக்கு சந்தோஷமே கிடையாது, நான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை சொல்லி முடிக்கிறக்குள்ளே வந்து டக்குன்னு அடுத்த செகண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப் அப்படியே ஃப்ளிப் ஆகி கம்ப்ளீட் சேட்னஸ்குள்ளே போகலாம். அப்படி இல்லாட்டி அப்படியே வைஸ் வர்ஸா கம்ப்ளீட் சேட்னஸில் நீங்கள் டிப்ரெஷன்லாம் இருந்தால் ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா, லைஃப்பில் வந்துட்டு வேறு எதுவுமே இல்லைப்பா, அவ்வளோதான் லைஃபே முடிச்சுக்கலாங்கிற டிராஸ்டிக் சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போகும்போது கூட இல்லை, டக்குன்னு ஒரு செகண்டில் ஓவர் நைட்டில் உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக மாறி அப்பா லைஃப்கே புது மீனிங் கிடச்சிச்சுரா அப்படிங்கிற மாதிரி கூட உங்கள் லைஃப் மாறலாம் அப்படிங்கிற ஒரு தீம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. பேசிக்கலி அவங்க என்ன சொல்ல வர மாதிரி எனக்கு புரிஞ்சதுன்னா, லெட் லைஃப் டூ இட்ஸ் திங், கிவ் டைம் சம் டைம் டு ஹீல் யூ அண்ட் என்ன சொல்ற என்ஜாய் த அட்வென்ச்சரஸ் ஜேர்னி கால்டு லைஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தீம் இருந்த மாதிரி எனக்கு புரிஞ்சது. லைட்டா இது கரெக்டாக தப்பான தெரியல, எனக்கு புரிஞ்சது இது சொல்றேன். கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ தீம் வைஸ் கதை ஆக்சுவலி கதை நல்ல கதை. சரிங்களா? ஆனால் அது எடுத்த விதத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் படத்தோட பாசிட்டிவ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் அதுக்கு வரேன். சரிங்களா? படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரைக்கிங் தி மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் பாசிட்டிவ் வாஸ் த சினிமாட்டோகிராஃபி. அவுட்ஸ்டாண்டிங் சினிமாட்டோகிராஃபி. ஆரம்பத்தில் இருந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. சில டச் ஆங்கிள்ஸ், சில டைட் ஷாட்ஸு, பல ஃப்ரேம்ஸ், இட் வாஸ் பியூட்டிஃபுல். நிறைய டச் ஆங்கிள் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வென்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் அதாகட்டும். அப்புறம் எடிட்டிங்கும் ஆகட்டும், ஒரு ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி ஒரு சீனில் வரும், அதில் ஒரு லூப் சீன் மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியாகணும். அது எடிட்டும் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போய் விஷுவலி நம்மளுக்கு படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸஸ் நம்மளுக்கு தெரியும். ஃபாஃபா அவர்கள், கல்யாணி மேம், லால் சாரோட பன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சு, பட் மற்றதெல்லாம் வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காரு. மனுஷன் ஒரு மாதிரி ஒரு வியர்டான கேரக்டர். நீங்கள் பாருங்க, ஒரு மாதிரி அந்த அது எஸ்பெஷலி அவங்க ஒரு பன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்துட்டு ஃபாஃபா, கல்யாணி மேம் ஆகட்டும், மற்ற அவங்க கல்யாணி மேமோட பேரண்ட்ஸ் கேரக்டர், ஃப்ரெண்டு கேரக்டர், மற்ற எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. ரேவதிங்கிற கேரக்டர், அவங்களோட தியான் ஸ்ரீனிவாசன் சார் ஆகட்டும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்ரிபடி. சரியா? ஸோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பண்ணிட்டாங்க. வாட் எவர் வாஸ் ஆஸ்ட் ஆஃப் தெம், தே ஹவ் டன் இட். சரிங்களா? ஸோ இது ரெண்டாவது பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். அப்புறம் மியூசிக் வந்துட்டு வாஸ் லைக் ஓகே, நீட், குட். இட் வாஸ் லைக் இல்லைப்பா என்னப்பா அப்பீல் ஆகல, நான் எதுவுமே கேட்கல, சாங்ஸும் கேட்கல, எதுவுமே கேட்காதனால ஐ வென்ட் த ஃப்ரெஷ். ஸோ when I heard it, it was not like oh my god, it's not appealing at all அப்படிங்கிற மாதிரி இல்லை. வாவ் அமேசிங் மியூசிக் அப்படியே தோணல. இட் வாஸ் லைக் ஓகே, நீட், நைஸ், டீசென்ட் மியூசிக் அப்படி மாதிரி தோணுச்சு. ஸோ ஓகே, மியூசிக் ஒரு கொஞ்சம் கொடுத்துக்கலாம், பாசிட்டிவ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? பட் நவ் கமிங் டு வேர் இட் ஆல் வென்ட் ராங். எனக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கதை நல்ல கதை, பட் ஆனால் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் எங்கேயோ என்னமோ சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அப்படியே நம்ம தொலைஞ்சிடுறோம். எங்கேயோ போய் எதுக்கு இது போகுது, எதுக்கு வந்தாங்க, இப்போ இதுதான் நடக்குது அப்படி அதை கொண்டு வந்து கனெக்ட் எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை சொல்கிறேன், ஐ டிடன்ட் எக்ஸாக்ட்லி டர்ன் அவுட் த வே தே ப்ராப்ளி பிளான்டா என்னன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் சொதப்பல் இருக்குது. அது கொஞ்சம் நம்மளை மேபி கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணலாம். பயங்கரமான ஏன்னா ஃபாஃபா, கல்யாணி மேம், லால் சார் அப்படி இப்படிங்கும்போது பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போவோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அந்த கதையில் இருந்த ஸ்கோப்புக்கும் அந்த கதையில் இருந்த வேல்யூக்கும் ஓவரால் படமாக பார்க்கும்போது எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக லெட் டவுனாக தான் இருந்துச்சு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது எனக்கு ரொம்ப கன்சர்னிங்காக பட்டது என்னென்னா, டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிப்ரெஸ்டாக இருக்கிற ஆள் உடனே அடுத்த நொடியே வந்துட்டு அவங்க சாகருக்கு முடிவெடுத்துடுறாங்க, தூக்கு போட போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை காட்டியிருக்காங்க. There's so much of battle happening here, asking people in depression to reach out to people. பேசுங்க, யார்ட்டையோ கன்சல்ட் பண்ணுங்க, கவுன்சிலர்ஸை பேசுங்க, இல்லாட்டி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, யார்ட்டோ ரீச் அவுட் பண்ணுங்க, தயவு செய்து சூசைடல் தாட்ஸோ சூசைடல் முடிவுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரீச் பண்ணி இப்போதான் கஷ்டப்பட்டு அதை லிட்டரலாக த்ரஸ்ட் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள லைஃப் வாழ வைக்க மோட்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு படத்துலையே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் லைக் ஃபாஃபா சார் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ஆல்சோ பீப்பிள் லைக் taking such things அப்படிங்கும்போது
அது ஒரு மாதிரி தப்பான மெசேஜ் சென்ட் பண்ணிடுமோன்னு தோணுச்சு. ஸோ ஏன் அதை அப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. மேபி வேற ஏதோ மாதிரி காட்டியிருக்கலாம்னு தோணுச்சு. அது கொஞ்சம் அகைன் லெட் டவுன் ஆச்சு. அது பண்ணியிருக்க வேணாமே தோணுச்சு. யார்ட்டோ ரீச் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம். இதில் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி முடிவு போகும்போது ஏதோ நடந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையுமான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மேபி தட் வாஸ் யூனோ ஒரு மாதிரி மிஸ்லீடிங்காக வேணாம். மிஸ்லீடிங்னு சொல்கிறதோட அது அது தடுக்க தான் இவ்வளோ போராட்டமே. I think that could have been probably dealt with in a better way in the movie அப்படி மாதிரி தோணுச்சு. அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு தான் மேஜர் ஃப்ளான்னு தெரிஞ்சு எனக்கு. ஸோ ஓவராலாக படமாக பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இட் could have been an amazing film, but somewhere கொஞ்சம் எக்ஸிக்யூஷனில் நல்லா அடி வாங்கினதுனால it turned out to be an okay types film. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான். இட் குட் ஹவ் டெஃபினெட்லி நல்ல ஸ்கோப் இருந்துச்சு, நல்ல ஃபிலாசபி, நல்ல ஐடியாவும் இருந்துச்சு. பட் ஏன்னா எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் லைட்டாக லெட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் வெரி மச் மை ரிவ்யூ ஆன் ஓடும் குதிரை சாடும் குதிரை. உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பாருங்க. நன்றி. சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.